மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. பிதாவாகிய தேவன் ரொம்ப கோபக்காரராக இருப்பாரோ? என்ன எப்படி சொல்கிறீங்க பிரதர்? ஆமாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தானாக செத்தவங்களை விட இறைவன் அடித்து செத்தவர்கள் ரொம்ப அதிகம் பேர் இருப்பாங்க. ஒரு தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அடித்தாருன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மறித்து போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பைபிள் சொல்லுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனால் நம்ம அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களை நம்ம பார்க்கும் பொழுது, தவறுகள் செய்யும் பொழுது கர்த்தர் அவங்களை இறங்கி அடிக்கிறதையும் ஆயிரக்கணக்கான மக்கள் சாகிறதையும் நம்ம பார்க்குறோம். தேவன் இப்படிப்பட்டவர் தானா? தேவனுடைய குணம் இப்படிப்பட்டது தானா? ஆதியிலிருந்து இவர் இப்படி தான் இருக்கிறாரா? இதை குறித்து தான் இந்த செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்தியை நீங்கள் முழுசாக பாருங்கள். பிதா எப்படிப்பட்டவர் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க நாங்கள் முயற்சி பண்ணுறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்தில் மோசேயை கூப்பிட்டு ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லுவார். நீ ஒன்று பண்ணு, இன்றைக்கும் நாளைக்கும் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும். 3ஆவது நாள் இந்த சீனாய் மலை மேலே நான் இறங்கி வருவேன். ஜனங்க எல்லாருக்கும் முன்னாடி பிரதட்சமாய் நான் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி மோசே போய் ஜனங்கிட்ட சொல்றாரு, நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்திக்கங்க, 3ஆவது நாள் கடவுள் உங்களை சந்திக்க போகிறார் அப்படின்றாரு. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். நான் ஆண்டவரை பார்க்க போறேன், ஆண்டவரோட கூட பேச போறேன், ஆண்டவரை தரிசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்தோட எல்லாருமே ஆயத்தமாகறாங்க அந்த 3ஆவது நாள். ஆனா நடந்தது என்னன்னா, மோசே கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ மலையை சுத்திலும் ஒரு எல்லையை குறின்றார். பாருங்க, 3ஆவது நாளைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன இறைவன், நீ மலையை சுத்தி ஒரு கோடு போட்டுரு, ஒரு எல்லையை குறிச்சிரு. ஜனங்க மலை அடிவாரத்துல வரலாம், ஆனா மலை கிட்ட வரக்கூடாது, மலையை ஒருத்தனும் தொடக்கூடாது. அப்படி எவனாவது மீறி, அந்த எல்லையை மீறி யாராவது ஒருத்தன் மலையை தொட்டா என்ன நடக்கும் தெரியுமா? மரணம்தான். அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள், கல்லெறியப்படுவார்கள் அப்படின்னு எழுதியிருக்குது. எனக்கு அன்பானவர்களே, அதை நான் வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம். என்ன இது? ஆண்டவர் தானே அந்த ஜனங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு மோசே கிட்ட சொல்லி 3ஆவது நாள் அவர்களை பரிசுத்தப்படுத்தி 3ஆவது நாள் கூட்டிட்டு வாப்பா, நான் அவங்கள பார்க்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் தானே சொல்றாரு. சொன்ன தெய்வம் வர சொல்லு, ஆனா கிட்ட வர சொல்லக்கூடாது. ஒருத்தரும் அந்த மலையை கூட தொடக்கூடாது. தொட்டா அவன் சாகிறத தவிர வேற வழி இல்லைன்றார். ஏன் இந்த கொடூரமான ஒரு தண்டனை? அதை தொட்டுட்டா மரணம். ஏங்க, ஆண்டவர் எவ்வளவு அன்பான ஒரு தெய்வம். இந்த ஜனங்க இஸ்ரவேல்ல, இந்த எகிப்துல அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது அப்படியே அடிமையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விடாம இந்த ஜனங்களை போய் சந்திச்சு மோசேவை அனுப்பி எவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில் அந்த ஜனங்களை எகிப்து தேசத்திலேருந்து அழைத்து கொண்டு வந்து இந்த ஜனங்களுக்கு ஒரு கானான் தேசத்தை ஒன்று ஏற்படுத்தி இவ்வளவு காரியங்களை செய்கிற ஒரு தேவன் ஏன் அந்த ஜனங்களுக்கும் அவர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார்? தொட்டா மரணம், மன்னிப்பே கிடையாது. அவன் மறிக்க வேண்டியதை தவிர மன்னிப்பே கிடையாது. அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்பினது, ஏன் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு பிரிவு? ஏன் தேவனை ஜனங்க நெருங்க முடியல? ஏன் அவரோட பேச முடியல? ஏன் அவரை பார்க்க முடியல? அப்படியே யாராவது ஒருத்தர் பார்க்க முயற்சி பண்ணினால், மலையை தொட முயற்சி பண்ணினால் மரணம் அப்படின்னு ஒரு கடுமையான விதியை ஏன் கடவுள் விதிக்கிறார்? அவர் நேசிக்கிற ஜனம் தானே. என் ஜனங்கள் தான் பழைய ஏற்பாட்டில் வரும். அவருடைய ஜனம் இஸ்ரவேல் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் ஆண்டவர் சொல்றார்.
1000 தான் நீ இன்னைக்கு நம்ம அப்பா பிதாவின்னு கூப்பிட்டா கூட இஸ்ரவேல் புத்திரர்கள் தான் அவருடைய சிரேஷ்ட புத்திரன். அவர்கள் தான் தேவனாலே முதலாவது தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம். ஆனா அந்த ஜனங்களை தேவன் சந்திக்க ஒரு நடுவுல ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். அந்த எல்லையை தாண்டி யாரும் வர முடியாது. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு சில தீர்க்கதரிசிகள், ஒரு சில நியாயாதிபதிகள், ஆபிரகாம், இந்த மோசே, ஒரு சில மனிதர்கள் மாத்திரம் ஒரு கிருபை அவங்கள தாங்குது. அவங்க கிட்ட மாத்திரம் கடவுள் வருகிறார், பேசுகிறார், சில காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார், போயிடுறார், அவ்வளவுதான். அவங்களை தவிர மற்றவர்கள் ஒருவரும் தேவனை நெருங்க முடியாது. இன்னொரு விஷயம் கூட சொல்றேன் பாருங்களேன். ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொல்றாருல மோசே கிட்ட, அதுலயும் பாருங்க கடவுள் பிரிவுகளை வச்சிருப்பார். வெளிப்புறம் இருக்கும், பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். 3 பிரிவுகள் இருக்கும். சாலமோன் கட்டின தேவாலயமும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை மாடலாய் வைத்துதான் 3 பிரிவுகள் இருக்கும். அதுலயும் ஒரு பிரகாரம் இருக்கும், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலம். ஏன் இந்த பிரிவு? இப்போ அந்த வெளியில இருக்கிற அந்த பிரகாரத்துல தான் எல்லாரும் வரலாம், யார் வேணாலும் வரலாம், பலியிடலாம், இறைவனை ஆராதனை செய்யலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா அதை தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியர்களை தவிர வேற யாரும் வர முடியாது. பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது. பரிசுத்த ஸ்தலத்தை விட மகா பரிசுத்த ஸ்தலத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியரை தவிர ஆசாரியர்கள் கூட அதுல போக முடியாது. அப்படி போனா கொலைதான். ஏன் இந்த பிரிவு? ஏன் ஜனங்க, ஒரு சாதாரணமான ஜனம் இறைவனை நெருங்க முடியல? அப்போ இறைவன் இப்படிப்பட்டவரா தான் இருக்கிறாரா? ஆதி முதல் அவர் இப்படிப்பட்டவரா தான் இருக்கிறாரா அப்படின்னா இல்லைங்க. வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவன் தோட்டத்திலே உலாவி இந்த ஆதாமோடும் ஏவாளோடும் பேசுகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல தான் பாவம் உள்ள நுழையுது. அந்த பாவம் உள்ளே நுழைவதற்கு முன்பாக ஆதாமோட ஏவாளோட சகஜமாய் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட பேசுகிறதை போல முகமுகமாய் தேவன் தோட்டத்துல உலாவி ஆதாமோடும் ஏவாளோட கூட பேசியிருக்கிறார். ஆனால் எப்பொழுது, எனக்கு அன்பானவர்களே, எப்பொழுது மனிதனுக்குள்ளே பாவம் நுழைய ஆரம்பிச்சதோ அப்பவே மனிதனால தேவ சமூகத்துல நிற்க முடியல. பாருங்க, எப்ப அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பாவத்துக்கு உள்ளானானோ அப்பயே அவர்கள் தேவனை விட்டு விலகி ஒரு செடியில போய் மறைஞ்சிக்கிறாங்க. பாவம் அவரை விலக்கி விட்டது. பாருங்க, வசனம் சொல்கிறது, ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்களுக்கு புரியுதா? தேவனை ஏன் நெருங்க முடியல? தேவன்கிட்ட ஏன் பேச முடியல? தேவனை ஏன் பார்க்க முடியல? ஒரு சாதாரணமான மனிதன் இறைவனை ஏன் நெருங்க முடியலன்னா பாவம். நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவம். தேவன் கிட்ட நம்மளால போக முடியல. ஒருவேளை நாம தேவனை நம்முடைய பாவத்தோட நெருங்கணும்னா நிச்சயம் அது மரணம். ஏன்னா அவர் பரிசுத்தர். அப்போ ஏன் தேவன் ஒரு எல்லையை உருவாக்கி வைத்திருந்தார்? யாரையும் என்கிட்ட வரவானா அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, மனிதன் மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம். ஏன்னா மனுஷன் பாவத்துல இருக்கிறான், பாவத்துல வாழறான். இவர் பரிசுத்தத்துல இருக்கிறார். பாவம் பரிசுத்தத்துக்கிட்ட போச்சுன்னா பாவத்துக்கு தான் பிரச்சனை, அவனுக்கு உடனே மரணம் வந்துடும். அதனால தன் பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் என்கிட்ட அவங்கள வர வேணான்னு சொல்லு. ஆனா தோட்டத்தில் அப்படி ஆண்டவர் இல்லை. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் கிட்ட ஏவாள் கிட்ட ஆண்டவர் இல்லை. அவர்களிடத்துல பாவம் இல்லாத போது அவரிடத்துல அவர் ரொம்ப சகஜமாய் பேசுகிறார், தோட்டத்தில் உலாவுகிறார், காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் என்னைக்கு பாவம் அவர்களுக்குள்ளே வந்ததோ தோட்டத்தை விட்டே கர்த்தர் வெளியே ஆதாமை ஏவாளை அனுப்பிட்டார். அன்று முதல் மனுஷனுக்கும் இறைவனுக்கும் ஒரு பிரிவினை. சகஜமா பேச முடியாது. அதன் அடிப்படையில் தான் அந்த ஆசரிப்பு கூடாரலாம். காரணம், அவர் மனிதன் மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் தான் அந்த பிரிவினையை வச்சிருக்கிறார். ஏன்னா மனிதன் பாவத்துல பிறந்திருக்கிறான், பாவத்துல வாழ்கிறான், அவனுக்குள்ள பாவம் இருக்கிறது. இறைவன் பரிசுத்தமானவர். நெருங்கினான்னா இறைவனுக்கு ஒன்றும் ஆகாது, மனுஷனுக்கு தான் பிரச்சனையாமா. அதனாலதான் இறைவன் ஒரு எல்லையை வைத்து கொண்டு வாழ ஆரம்பித்தார். ஆனா இது இறைவனுடைய இருதயத்திற்கு விசனமாய் தான் இருந்தது. அதற்காகத்தான் பலிகளை ஆண்டவர்
கொண்டு வந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மிருகங்களை பலி செலுத்த வைச்சார். ஆனால் அந்த மிருகங்களின் பலி கூட அவர்களுடைய பாவங்களை முழுமையாய் நிவர்த்தி செய்ய முடியல. தேவனால ஜனங்களோட கூட நெருங்க முடியல. நடந்தது என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில பிரிவினையை உண்டாக்குனது பாவம்தான். வசனம் சொல்லுது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்கவில்லை. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாவம், முதல் மனிதன் செய்த அந்த மீறுதல், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை தர முடியாமல் தடுக்கிறது. தேவனோடு நம்ம நெருங்க முடியாதபடி தடுக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இதை எல்லாவற்றையும் பார்த்த இறைவன், அந்த பிதாவாகிய தேவன் மனுஷனுக்கும் தனக்கும் இடையிலான அந்த பாவத்தை எப்படி சரி செய்வது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்கு இந்த பூமியில அனுப்பப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு வசனம் சொல்லுது, யாத்ராகமம் 26:33, சாட்சி பெட்டி அங்க திரைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறோமா, அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாகுமா. அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். வெளியில தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஸ்தலத்துல தான் அந்த மேஜை, அப்பம், குத்துவிளக்கு இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் நடுவுல ஒரு திரைச்சீலை இருக்கும். இந்த திரைச்சீலையை தாண்டி யாரும் உள்ள போக முடியாது, அங்கிருந்து யாரும் இங்க வர முடியாது. இந்த திரைச்சீலை இதை தாண்டி யாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக மாட்டாங்க. அப்படி யாராவது போனாங்க அப்படின்னு சொன்னா மரணம். ஆகவே திரைச்சீலை நடுவே அது ஒரு தடையா இருந்தது, அதை தாண்டி உள்ள போக முடியாது. எனக்கு அன்பானவர்களே, இயேசு ஒரு முடிவெடுத்தார். இந்த பூமியில அவர் வந்தார். எந்த பாவம் தேவனை ஜனங்கள் நெருங்க முடியாதபடி தடை செய்ததோ அந்த பாவத்தை, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய பாவத்தை, அக்கிரமத்தை, மீறுதலை, சாபத்தை அவர் தன்மேலே சுமந்து கொண்டார். பாருங்க, மீறினது மனுஷன், பாவம் செஞ்சது மனுஷன். அதனாலதான் இறைவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிரிவினை உண்டானது. அதை பார்த்த இறைவன் அந்த பாவத்திலிருந்து மனிதனை மீட்பதற்காக, அந்த பாவத்தை மனிதனிலிருந்து எடுப்பதற்காக தானே இந்த பூமிக்கு வந்தார். அந்த பாவங்களையும் மீறுதல்களையும் சாபத்தையும் அவர் தன்மேலே சுமந்து கொண்டார். வசனம் சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாய் அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அதோடு மாத்திரமில்லாம மத்திய 27:50 வசனம் 51 வசனம் சொல்கிறது, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், தேவனை நெருங்க முடியாதபடி நடுவில் இருந்த திரைச்சீலை இயேசு எப்பொழுது உலகத்தினுடைய அத்தனை பாவங்களையும் தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு தனக்குள்ளே சுமந்து கொண்டு தன் ஜீவனை விட்டாரோ அப்பொழுதே நடுவே இருந்த அந்த திரைச்சீலை மேலே இருந்து கீழே கிழிந்து விட்டது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேவனும் மனிதனும் நெருங்க முடியாதபடி இருந்த பாவத்தை இயேசு தன்மேலே அவர் சுமந்து கொண்டதுனால, அந்த பாவத்தினுடைய விளைவை தான் ஏற்றுக்கொண்டதுனால அந்த பாவம், நடுவில் இருந்த பாவம் எடுக்கப்பட்டது. இப்பொழுது எனக்கு அன்பானவர்களே, நாம் எல்லாரும் தேவனை நெருங்க முடியும். நம்ம எல்லாரும் தேவனோடு கூட பேச முடியும். நம்ம எல்லாரும் தேவனோடு பழக முடியும். எனக்கு அன்பானவர்களே, காணக்கூடாமல் இருந்த இறைவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை என்று வேதம் சொல்கிறது. இப்படி காணக்கூடாமல் இருந்த இறைவனை, காண முடியாமல் இருந்த இறைவனை இயேசு தன்னுடைய மரணத்தின் நிமித்தம், தன்னுடைய இரத்தத்தின் நிமித்தம், தன்னுடைய சிலுவையின் நிமித்தம், தூரத்தில் இருக்கிற அந்த தேவனை இயேசு தன்னுடைய மரணத்தின் நிமித்தம் சமீபமாய் கொண்டு வந்து விட்டார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, அவர் தன் சொந்த இரத்தத்தினால அந்த பாவம் என்ற பிளவை, பாவம் என்ற பிரிவை, மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த காரியத்தை கர்த்தர் தன்னுடைய மரணத்தின் மூலமாய், இயேசு தன்னுடைய மரணத்தின் மூலமாய் அதை உடைத்தெறிந்து இன்னைக்கு யாரோனாலும் தேவனை நெருங்க முடியும், பேச முடியும். எனக்கு அன்பானவர்களே, உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார், நீ ரொம்ப தூரத்தில் இருக்கிற, நான் ரொம்ப பாவம் செஞ்சிட்டேங்க, எனக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப தூரம்,
என்ன ஆண்டவர் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்ற ஒரு நினைப்பு உன் இருதயத்தில் இருக்குல்ல, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து தான் பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் சகல மனிதர்களுடைய பாவங்களையும் சுத்திகரிக்க வல்லமை உடையது. நீ தூரத்தில் இருக்கிறல்ல, என் பாவத்தை வச்சுட்டு நான் ஆண்டவரை சந்திக்கவே முடியாது. நிச்சயம் பாவத்தோடு நீ இறைவனை சந்திக்க முடியாது. ஆனால் உன் பாவத்தை உன்னிடத்திலிருந்து எடுக்க, உன் பாவத்தை உன்னிடத்திலிருந்து மன்னிக்க வல்லமை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உன் இருதயத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துப்பார். பாவம் நிறைஞ்சிருக்கிற, அக்கிரமம் நிறைஞ்சிருக்கிற, அசுத்தம் நிறைஞ்சிருக்கிற உன் இருதயத்தில் உடைய ரத்தத்தினால கழுவி உன்னை சுத்தமாக்கி நீயும் தேவனை அப்பா என்று கூப்பிடக்கூடிய அதிகாரத்தை இந்த இயேசுவால் கொடுக்க முடியும். நீ நம்பினா உன்னுடைய வாழ்க்கை மாறும், நிச்சயம் மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, காணக்கூடாத, பேசக்கூடாத, கிட்ட நெருங்கினா மரணம்தான், அப்படி இருந்த ஒரு தெய்வத்தை இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தினால நம்மையும் தேவனையும் ரொம்ப நெருக்கமாயிட்டார். தூரத்தில் இருக்கிற தேவன் ரொம்ப சமீபமாய் மாறிட்டார். அது இயேசுவால மாத்திரமே சாத்தியம். அந்த தேவன் தூரமாக இருக்கிற உன்னையும் அழைக்கிறார். நீயும் வா, சமீபத்து வா. இந்த கர்த்தர் உன்னையும் ரட்சிக்க வல்லவர். God bless you. God bless you all. Thank you.